ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் என்னென்னா வெஜ்ஜி ஈரல் ஃப்ரை தான். வந்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னாங்க. இன்றைக்கி அதை தான் நம்மளும் எடுத்திருந்தோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எதிர்பார்க்காத விதமாக வேறு லெவலில் அமைஞ்சிருந்தது. ஒரு வேளை நமக்கு ஆட்டு ஈரல் கிடைக்கல அப்படின்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பச்சை பயிறு நைட்டே கழுவி அதான் ஊற வச்சு காலையில் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இட்லி குண்டாவில் போட்டு நம்ம இட்லி அவிக்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அவிச்ச உடனே வந்துட்டு நம்ம கட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு மாதிரி பீஸ் பீஸ்னு பச்சை பயிரை போட்டவங்க ஒட்டும். நான் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறது விட்டதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். ஈரல் வந்து கட் பண்ணுற மாதிரி தான் ஃபீலிங் ஆச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு ஆஃப் தக்காளி, ஆஃப் வெங்காயம், ஆஃப் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். ஏன் எல்லாம் ஆஃபாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஃப்ரை தான் நம்ம பண்ணுறோம், இது தொக்கு பண்ணல, அதனால தான். ஓகே, இப்போ ஒரு சட்டியை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்புறமா கொத்தமல்லி, தக்காளி போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கலந்து விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்புத்தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் குழம்புத்தூள் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.